Hi viewers, welcome back to Best Education YouTube channel. நான் உங்கள் மணிகண்டன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2020-24 ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப், டோட்டல் இன்டேக், கோர்ஸ் டீடைல், ஃபீஸ் டீடைல், TNEA 2020-24 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், லாஸ்ட் 2 இயர் க்ளோசிங் கட் ஆஃப், ஃபைனலா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைல் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை பார்க்குற நியூ வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோ ஷேர் படுத்துங்க, அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1994 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு பழமையான காலேஜ் இந்த காலேஜ். இந்த காலேஜோட டோட்டல் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 49 ஏக்கர்ஸ் இந்த காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைடட் காலேஜ். இதனுடைய TNA கவுன்சிலிங் கோட் எடுத்துட்டீங்களா 2719. நேக்கு பார்த்தீங்களா A+ கிரேட் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ். இந்த காலேஜில் ஒரு 7 கோர்சஸ்க்கு வந்து MBA அக்ரிடேஷன் இருக்கு. அது என்னென்ன கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், IT, EEE. இந்த 7 கோர்சஸ் பாத்தீங்களா MBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க இந்த காலேஜ். இந்த காலேஜ் வெட்டமலப்பாளையம், கோயம்புத்தூர் வந்து லொகேஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த காலேஜோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்டேக் டீடைல் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா ஆஃப்டர் 12th அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் படிக்க போற ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங்ல வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாக செலக்ட் பண்ணுவாங்க ஒரு காலேஜ். ஸோ அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் தான் இருக்கும். அந்த வகையில இந்த காலேஜ் எடுத்துட்டீங்களா ஃபர்ஸ்ட் இருக்கான அப்ரூவல் இன்டேக் பாத்தீங்கன்னா 990, பிஜில எடுத்துக்கிட்டீங்களா 102, பிஜி இன்டெகிரேட் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்களா 60 இன்டேக் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ். டோட்டலா அப்ரூவல் இன்டேக் எடுத்துட்டீங்களா UG அண்ட் பிஜில வந்து 1152 ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும். டோட்டலா இந்த காலேஜ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் இப்போ படிச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா UG 4 இயர் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்களா மேல் கேண்டிடேட் வந்து 2897 ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்துட்டீங்களா 1216. டோட்டலா பாத்தீங்கன்னா 4113 ஸ்டூடெண்ட் அங்க UG 4 இயர் ப்ரோக்ராம் இப்போதைக்கு வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பிஜி எடுத்துட்டீங்களா 2 இயர் ப்ரோக்ராம் வந்து மேல் கேண்டிடேட் வந்து 84, ஃபீமேல் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 61. டோட்டலா பாத்தீங்கன்னா 145 ஸ்டூடெண்ட் வந்து பிஜி 2 இயர் ப்ரோக்ராம்ல படிச்சிட்டு இருக்காங்க. பிஜி இன்டெகிரேட் கோர்சஸ் எடுத்துட்டீங்களா மேல் கேண்டிடேட் வந்து 63, ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 56. டோட்டலா பாத்தீங்கன்னா 119 ஸ்டூடெண்ட் வந்து பிஜி இன்டெகிரேட் கோர்சஸ்ல இப்போதைக்கு வந்து படிச்சிட்டு இருக்காங்க. டோட்டலா அந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் எடுத்துட்டீங்களா 4377 ஸ்டூடெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து படிச்சிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா NRF டேபிள் வந்து காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த காலேஜில் என்னென்ன UG ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அதுக்கான ஃபீஸ் டீடைல் தான் பார்க்க போகிறோம். BE B.Techல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், MTech 5 இயர் இன்டெகிரேட் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம். ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண எவ்வளோ ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் போனால் எவ்வளோ ஃபீஸ், தென் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, அப்படி கம்ப்ளீட் ஃப்ரீ கைடன்ஸ் 1-to-1 கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்படி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம். ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக எங்ககிட்ட இந்த காலேஜோட ஃபீஸ் டீடைல் கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட லாஸ்ட் 2 இயர் க்ளோசிங் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளோசிங் கட் ஆஃப் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா பர்டிகுலர் கவுன்சிலிங் மூலியமாக தான் ஜாயின் பண்ணி நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த காலேஜோட லாஸ்ட் 2 இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து ஸ்லைடில் வந்து ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2024 தான் பார்க்க போறோம். இந்த காலேஜில் மேக்ஸ் 180+ எடுத்தவங்க CS ரிலேட்டட் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தாராளமாக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலேஜ் இது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கோர்ஸ் அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அது ஒன்ஸ் ஃபில் பண்ணுங்க. இல்லை டைரக்டா எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். எங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 12th அப்புறம் இன்ஜினியரிங் படிக்க போற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி அண்ட் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நாங்கள் சாய் சிஸ்டம் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம்.
பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர் ரீஜன்ல வந்து காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல வந்து இந்த கோயம்புத்தூர் ரீஜன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் நாங்கள் அனுப்பி வைப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் எந்த ரீஜன் கேட்டாலுமே எங்க சைடு ஃப்ரீயா சாய்ஸ் அனுப்பி வைக்கிறோம். அப்படி சாய்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது ஒன்ஸ் ஃபில் பண்ணுங்க. எங்க சைட்ல இருந்து அப்படி 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எங்களோட சாய்ஸ் வந்து அனுப்பி வச்சிருவோம். நெக்ஸ்ட் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைல் பார்க்க போறோம். இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டூடெண்ட் நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி எடுத்துட்டீங்கன்னா 15 lakh per annum ஸ்டூடெண்ட் நாங்கள் செலக்ட் ஆயிருக்காங்க. டோட்டல் ஆஃபர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 850 ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 150 கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர் கேம்பஸ் ட்ரைவ் வரதா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. NRF டேபிளுக்கு இந்த காலேஜ் அவங்க பிளேஸ்மெண்ட் டேட்டா வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2023 வந்து 967 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அதை செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 745. அவங்களோட மீடியம் சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4,80,000. அதுல வந்து 78 ஸ்டூடெண்ட் ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டாங்க. 2022 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1058 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அதுல வந்து 742 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட மீடியம் சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4,52,000. ஒரு 55 ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ்க்கு வந்து போயிட்டாங்க. 2021 எடுத்துக்கிட்டீங்கன்னா 945 ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அதுல வந்து 747 ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட மீடியம் சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4,44,000. 85 ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிக்கு வந்து போயிட்டாங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட் நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தாராளமாக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.